இருக்கிற காலகட்டத்துல போர நிறுத்துங்க அப்படிங்கிற முடிவு வந்து முழுமையா நம்ம ராணுவத்தை நம்பி தான் எடுக்கணுமே தவிர, அமெரிக்கா சொன்னா உள்ளூர்ல வந்து அமைதி கேட்குறாங்க. இந்த அடிப்படையில வந்து எமோஷனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ராணுவ வீரர்கள் வந்து அங்க போய் வீழ்த்திட்டு, இனிமே அங்கேருந்து வந்து ஒரு த்ரெட் இல்ல. ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வர வாய்ப்பில்ல. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு அவங்க எழுந்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலவரத்த அங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அடிப்படையில தான் நம்ம போர நிறுத்தணுமே தவிர, சும்மா வந்து வெளிய உள்ள நாடு, பவர்ஃபுல்லான நாடெல்லாம் நம்மள வந்து நிறுத்த சொல்லுதுங்கிற ஒரு அச்சத்துல, யாரோட நிர்பந்தத்துல நம்ம வந்து இந்த போர நிறுத்தக்கூடாது. போர் கூடங்கிறத விட, இது வந்து இந்தியாவின் இறையாண்மையும், பாதுகாப்புக்கும் எடுக்கப்படுற ஒரு ராணுவ முடிவு. அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு. அத தாண்டி வந்து ராணுவ வீரர்கள் தான் வந்து கடைசியில நிர்ணயிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு தான் கள நிலவரம் தெரியும். அங்க இருக்கிற ஆழமான த்ரெட் என்னங்கிறது அவங்க தான் அறிவாங்க. ஸோ இந்த இழப்பு வந்து எஸ் எ யாருமே இங்க என்னன்னா, இங்க இங்க ஒரு குழப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து போர்னா என்ன? போரோட கொடுமைகள் என்னன்னு தெரியாமலே தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள். புரியுதுங்களா? நம்ம அனுபவிச்சா தான் அது தெரியணுன்ட்டு இல்ல. சரித்திரத்த கொஞ்சம் படிச்சவங்க கூட போருங்கிறது ஒரு விரும்பக்கூடாத ஒரு நிலவரம்னு தான் எல்லாருமே நம்புவாங்க. ஆனா, ஒரு தற்காப்புக்காக சண்டையிடும்போது, நீ உன் சகிப்புத்தன்மையெல்லாம் நீ இழந்துட்ட. உன் பொறுமைய சோதிச்சுட்டாங்க. உன் தற்காப்புக்காக நீ சண்டை போடும்போது, தர்மம் உன் பக்கம் தான், அறம் உன் பக்கம் தான், நியாயமும் உன் பக்கம் தான். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஏதோ நம்ம தவறு செய்ற மாரி ஒரு கோணத்துல வந்து அமைதிக்காக ஒரு போர் வேல பேசிக்கிட்டு இருக்கிறத நான் இங்க பார்க்குறேன். அமை அ போர் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான். தேவையில்லாத ஒரு கொடுமை தான். அத நம்ம எங்க நிறுத்த முடியுமோ, இது வந்து பல வருஷத்துக்கு போணும்லாம் யாருமே விரும்பல. ஆனா, உடனடியா ஆக்ஷன் எடுத்துட்டு, அங்க இருக்கிற எஃபெக்டிவ்லி நியூட்ரலைஸ் தி எனிமி. எஃபெக்டிவ்லி நியூட்ரலைஸ் தெம் ஃப்ரம் பீயிங் ஏபிள் டூ அட்டாக் யூ அகைன். அத நீங்க அச்சீவ் பண்ணிட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் வந்து மதசார்பற்ற தன்மையானவன் தான். உடனே ராணுவத்துக்காக பேசுறான் தான் பாஜகவுக்காக பேசுறான் அப்படிங்கிறதையும் வந்து சில பேர் வந்து குற்றச்சாட்டா எழுப்புவாங்க. அதெல்லாம் தப்பு. ராணுவமும் வேற, பாஜகவும் வேற. அவங்கலாம் போய் சண்டை போட மாட்டாங்க. எல செத்து போறதெல்லாம் நம்மளோட எளிய மனிதர்கள் தான். அவங்க வந்து சாதாரண ஒரு சம்பளத்துக்காக போய் அவங்களோட வாழ்க்கைய வந்து பணய வைக்கிறாங்க. அவங்களோட வீரத்த நம்ம வந்து போற்றணும். அத சந்தேகம் எழுப்புற மாரி இங்க வந்து நம்மலாம் போர் ஏன் பண்றோம்? ஏன் நம்ம அமைதிய விரும்புறதில்ல? நான் வந்து சொல்லுவேன், உன் கிணத்துலேருந்து வெளியில வந்து கொஞ்சம் உலகத்துல இருக்கிற எதார்த்தத்த நீ கொஞ்சம் அறிய முடி முயற்சிகள் எடு. உன் கிணத்த விட்டு வெளியில வா. நீ அமைதி அமைதின்னு நீ இருந்தாலும், எ உன் எதிரி அந்த அமைதிய விரும்புவானா? உன்ன வந்து ஒரு ஹாஸ்டேஜா தான் பயன்படுத்திப்பாங்க. உன்ன அனுப்புறோம். நீ வெள்ள கொடிய தூக்கிட்டு போயிட்டு அமைதி அமைதின்னு ப்ரோ அவங்க மேல நீங்க பாடு. ஆக்சுவலா நீங்க வார் பண்ண சொல்றீங்க கரெக்ட்டா? ஆக்சுவலா. நான் நான் ப்ரோ வார் தான். ப்ரோ வார் இன் த சென்ஸ் தட் தொடர்ச்சியா ம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படிலாம் இல்ல. நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம தளபதி சொன்னது தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ராணுவ வீரர்களுக்கு மட்டுமே ஒரு ராயல் சல்யூட். இது அரசியல் கட்சி இல்ல. அந்த பேதத்த நம்ம அறியணும். அரசியல் கட்சிய நம்ம இங்க போற்றல. அரசியல் தலைமைய நம்ம போற்றல. ஏன் நாட்டோட பிரதமரா இருக்கக்கூடிய மோடியும் நான் போற்றல. நான் வந்து ராணுவ வாய்ப்பில்ல. வீரர மட்டும் எப்பயும் நான் போட்ற போற்றேன். மாட்டோம். ஆமா. எப்பயும் போட்ற மாட்டோம். இல்ல ஒண்ணு ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா முப்படை தளபதியா அ 3 தளபதி இருந்தாங்க. ஆக்சுவலா நேவிக்கு தனியா இருந்தாங்க. ஆர்மிக்கு தனியா இருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸுக்கு ஏர் ஃபோர்ஸ்க்கு தனியா 3 தளபதி இருந்தாங்க. பட் இப்போ முப்படை தளபதியா ஒருத்தராக்கிட்டாங்க தெரியுமா? இது சிடிஎஸ் வந்து ப்ரோ. அந்த எப்போன்னா பிபின் ராவத் இழப்பிலேருந்தே அது ஆமா. இருக்குது. ஆமா. பிபின் ராவத் ஓகே. பிபின் ராவத் இறந்தது பாருங்க. ஒரு முப்படை தளபதி இறந்திருக்காரு. ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல. சரி விடுங்க. அது ஒரு துரதிருஷ்டவசம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாரி முப்படை தளபதி ஒருத்தராக்கியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட்டு தனித்தனியா இருந்தது. இப்போ 3 பேரும் சேர்த்து பிஜேபி தான் ஆக்குச்சு. ஓகேவா? எனக்கு இந்த ரீசென்ட்டா இந்த வார பத்தி இந்த முப்படை தளபதி யாராவது வந்து யார் அவர் பேர் தெர்ல. அவர் வந்து பேசினாரா? ஆக்சுவலா ஏதாவது பிரஸ் மீட் ஏதாவது குடுத்தாரா? நான் பாத்தா மாரி தெரியல. நான் இத கொஞ்சம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். இது பாத்தா மாரி தெரியல. அவர் வந்து எனக்கும் இல்ல தெர்ல. இல்ல யாரும் வந்துலாம் பேசல ப்ரோ. அந்த அப்ப அந்த பாருங்க ப்ரோ அந்த இவனுங்க லெவல்ல யாரும் வரல. ஹவ் ப்ரோ ஹவ் ஹவ் தேர் ஆர் எப்படி எப்படி இருக்கானுங்க பாருங்களேன். ஒரு முப்படை தளபதி அவர் தான் வந்து இத அட்ரஸ் பண்ணி பேசி பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கணும். ஓகே. நான் வந்து மத்தவங்க குடுத்தது தப்பே சொல்லல. பட் முப்படை தளபதி ஆக்கியிருக்காய்ங்க. ஹவ் தே ஆர் வெரி இல்ல எனக்கு புரியல. எ எ 2 பண்ணுங்கடா. முடிவுகளுக்கு பின்னால இது ராணுவத்தோட முடிவு. மறுபடியும் இது அரசியலோட முடிவுன்னு சொல்லக்கூடாது. அந்த பெண்கள வைத்து வியோமிகா சிங், சோஃபியா குரேஷி இவங்கள முன்வைத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு காரணம் வந்து அரசியல் இல்ல. ஆர்மி தான் அந்த முடிவ எடுத்துச்சு. இவங்க தான் வீர
பெண்மணிகள் இவங்க ஐயா தான் வீராங்கனைகள் ஆர்மி அப்படின்னு இந்த சொல்லி முப்படை ப்ரோ அவங்க சித் தளபதியை ப்ரோ பேர் அங்கே வச்சிருக்காங்க. முப்படை அங்கேயே எனக்கு தளபதியை ஒரு முரண்பாடு இருக்கும் சித் ப்ரோ. ஒரே நிமிஷம் முப்படை ம். தளபதியை யார் வந்து இது பண்றாங்க, அசைன் பண்றாங்க, யார் வந்து அவங்களுக்கு பதவியேற்பு கொடுப்பாங்க? பிரதமர் தான், பிரதமரை யார் பிரசிடென்ட் கொடுப்பாங்க? பிரசிடென்ட் பிரசிடென்ட் இல்ல ஜனாதிபதி. குடியரசுத் தலைவர் தான் bro பண்ணுவாங்க. இல்ல இல்ல ஆமாப்பா, முப்படை பிரசிடென்ட் தளபதிக்கு தான்ப்பா பண்ணுவாங்க. ஏங்க டைரக்ட் வந்து பிரசிடென்ட்டை யார் ரிப்போர்ட். பண்ணுவா? பிரசிடென்ட்டை யார் பண்ணுவா? பிரசிடென்ட் வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜ்யசபா சேர்ந்து கேண்டிடேட் ராஜ்யசபா கேண்டிடேட் தான் பண்ணுவாங்க. ராஜ்யசபா லோக்சபால உள்ள உறுப்பினர்கள் சேர்ந்து ஸோ தேர்ந்தெடுப்பாங்க. காலங்காலமா பிஜேபி இருக்கிற காலம்லாம் பிஜேபி யாரை போட்டிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி விடுங்க, இது ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். நான் இதுல ஏன் அரசியல் லைட்டா வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இதுதான். இங்கேயே இல்ல வந்து இங்க பாருங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜு வந்து அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பதவியேற்பு கொடுப்பாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பதவியேற்பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் வேணாம் விடுங்க. வார்ல நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து வின் பண்ணும். இவங்க பண்றதுனால நம்ம ஆளுங்க பாதிக்கூடாதான் நம்ம நினைக்கிறோம். சிவிலியன்ஸும் நம்ம ஆளுங்க பாதிக்கூடாதான் நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். சித் ப்ரோ நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து இந்த ஆர்மில இருந்து வந்து ஆபீசர்ஸ் அட்ரஸ் பண்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா அங்க நடுவுல அந்த நம்ம இவன் வந்து உட்கார வச்சாங்க பாத்தீங்களா, நம்ம இந்த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருந்தாருல, ஆமா ஆமா அது ஒண்ணுதான் எனக்கு ராஜ்நாத் உடன்படல. அதனாலதான் முதல்ல ராஜ்நாத் இல்ல ராஜ்நாத் இல்ல ப்ரோ, ஜெய்சங்கர் விவேக் டீம். மிஸ்ரி விவேக் மிஸ்ரி அவரோட நான் பேரு. அப்பதான் நான் கேக்குறேன், இந்த வார வந்து டிப்ளமேட்டிக் வந்து ஓவரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அதனால ஆர்மினால ஆக்ட் பண்ண முடியலையா? So, அது இது இருக்கு அது இருக்கு ப்ரோ, அது கொஞ்சம் இருக்கு. எப்பவுமே நம்ம நீங்க இந்தியன் டீப் ஆர்மி அரசியல் ரொம்ப டிசிப்ளினான ஆர்மி ப்ரோ. அவங்க அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டு ம், மக்கள் சாசனத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்க, நாடாளுமன்றத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது கேட்டுதான். இது வரைக்கும் ஆர்மி வந்து கவர்மெண்ட்ல இன்டர்ஃபியரே பண்ணல. இந்த சைஸ் இருக்கிற ஒரு ஆர்மி இவ்வளோ பெரிய நாட்டுல என்னைக்குமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணாத சரித்திரம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு மட்டும்தான். மற்ற ஆர்மி எல்லாமே வந்து தன்னோட நாட்டை வந்து அரசியல் ஆளணும்னு நினைச்சிருக்கு. இல்ல வந்து இந்த பாகிஸ்தான் மாதிரி தன்னோட ராணுவ வீரர்களை வச்சு வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து நீக்கிட்டு இவங்களோட ஆட்சியை அமைக்கிறதுலாம் உண்டு, கலைக்கிறதுலாம் உண்டு. ஆனா நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆர்மி, மதசார்பற்ற தன்மை உள்ள ஒரு ஆர்மி. அவங்க வந்து என்னைக்குமே நாட்டோட கன்சர்னை முக்கியமா ஏன்னா இங்க வந்து ஒரு புயல் வந்தாலும் ஒரு வெள்ளம் வந்தாலும் முதல்ல அவனை நம்பிதான் இருக்கும். அவன் வந்து காப்பாத்துவான். ராணுவ வீரர் வந்து என்னைக்குமே இந்த நாட்டுக்காக குறைவான சம்பளத்துலங்க. அதெல்லாம் தான் அரசியல். அவங்களோட சம்பளம்லாம் இன்னும் உயர்த்தப்படல. ஐயா அவங்களுக்கு காஷ்மீர்ல நவீனமான ஆர்டிகல் 370 ப்ரோ போடும்போது நம்ம அவ்வளோ எவ்வளவு பெரிய டெப்த் எல்லாம் அவ்வளோ டெப்த் இல்ல டைம்ல பேசணும். இல்ல நான் சொல்றேன். ஆர்டிகல் 370 இல்ல உடனே போடும்போது சொல்லணும் ப்ரோ நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அங்க வந்து ஆர்மி தான் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருமே தெரியும். ஆர்மி டேக் ஓவர் பண்ணா இல்ல வந்து இது மேல இடத்துல இருந்து சொல்லி டேக் ஓவர் பண்ணாங்களா, அதை பார்க்கணும் நீங்க. ஆர்மி வந்து நான் சொல்றேன் பாருங்க, ஆர்மி சோல்ஜர்ஸும் ஆர்மி இருக்கிற பைலட்ஸ் ஆர் வந்து நீங்க நேவி சோல்ஜர்ஸ் யாராவது எடுத்துக்கோங்க, தே ஆர் அவங்க எல்லாமே நீங்க என்ன சொல்ற மாதிரினா ஒரு கட்டுப்பாடான இருக்கவங்க. அவங்களுக்குள்ள வந்து இந்த பிரிவினை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ப்ரொசீஜரா இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. நான் அதை வந்து என்னைக்குமே வந்து நான் ஆதரிப்பேன். ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்க இருக்க ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே ஆதரிப்பேன். ஓகேவா? பட் நீங்க அபிஷியலா யார் ஹெட் இருக்கா அவங்க சொல்றதை நீங்க கேட்க முடியும். இங்க யாரும் அதை தாண்டி பேசவே முடியாது. இந்த முப்படை தளபதியே இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து தூக்கிட்டு வேற யாராவது போட்டுருவாங்க. அவங்களுக்கு கேட்கலன்னா, அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அதை டிசைட் பண்ணிடுவாங்க ஈஸியானுங்க. தே ஆர் இந்த மேஜர் ரூல்ஸ். அதான் சொல்றேன். நீங்க பிஜேபி வந்து இங்க எப்படி ரூல் பண்ணிருக்குன்னா எல்லாத்துலயும் மேஜரா இருக்க ரூல்ஸ் எல்லாமே அவங்க தான் வச்சிருக்கானுங்க. இப்ப இவன் கேட்கலையா டப்புன்னு தூக்கிடுவானுங்க, ரிமூவ் பண்ணிடுவானுங்க. அது அவங்களுக்கு ஒன் நைட் போதும் அது டிசைட் பண்றதுக்கு. சோல்ஜர்ஸ் தப்பு சொல்லவே முடியாது. பட் மேல இருக்கவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான் லைட்டா. அதுதான் அதேதான். ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு எனிமி நம்ம அட்டாக் பண்ணிட்டு இப்படி பாதியில எல்லாம் விடவே கூடாது. அதுவும் அமெரிக்கா சொல் பேச்சுக்கு ப்ரோ. அதுதான் எனக்கு பிடிக்கல. அவன் இந்த மாதிரி 1971லயும் செஞ்சான். புரியுதுங்களா? ரஷ்யா தான் நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறோம். அதான் சொல்றேன்ல, விடுவித்து கொடுத்தப்போ பங்களாதேஷோட சுதந்திர போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து இந்தியா அதுக்கு அமைத்து கொடுத்தப்போ அந்த நாடை யுஎஸ் வந்து கோவப்பட்டான். நம்ம ஏன் இப்படி பண்றோம், அவனோட சொல் பேச்சு கேட்காம. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், உலகத்துல இருக்கிற அனைத்து நாடுமே வந்து முதல்ல ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னால யுஎஸ் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு தான் செய்வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடக்கல இந்த உலகம்.
உலகம் எல்லாருக்கும் அவங்க இறையாண்மை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு எல்லைன்னு இருக்கு. அவங்களோட நாட்டோட மக்கள் மேல ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு ஆர்மி இங்க இருக்கும்போது, பாதுகாப்பு பற்று இருக்கிற ஒரு ஆர்மி இருக்கும்போது, வந்து இங்க சாதாரண சிவிலியன்ஸ் அதுவும் வந்து சிறப்பு என்னன்னா, அவன் எந்த ராணுவ வீரரையும் தாக்கல. அவங்க வந்து சாதாரண சிவிலியன்ஸ தாக்கியிருக்காங்க. சுற்றுலா பயணிகளா சும்மா சென்ற சிவிலியன்ஸ அப்படியே வந்து ஒரு எண்ணமே இல்லாம அப்படியே சுட்டு பொசுக்குன்னு சுட்டு தள்ளிட்டு போய் மோடி கிட்ட சொல்லு. நான் மோடி அவங்கலாம் இல்ல. அது வந்து ஒரு எப்படின்னா, ஒரு பயத்த உண்டாக்குறதுக்கு. இப்ப எல்லாம் காஷ்மீருக்கு நம்ம டூரிசம்லாம் யோசிப்போமா? அதுதான் அவங்க வெற்றி. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டா, இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துக்கு காஷ்மீர்ல வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்காது. ஏழைங்க உண்டாகுவாங்க. ஏழைங்க உண்டாகுனா, அவங்களுக்கு வேற என்ன தொழில் இருக்குதாங்க? தீவிரவாதத்த நோக்கி தான் போவாங்க. ஏன்னா, இப்ப சுற்றுலா பயணிகள்லாம் வந்தப்போ காஷ்மீரோட மக்களுக்கு தான் வந்து பொருளாதார வளர்ச்சி. அங்க உள்ளவன் வந்து ஒரு போனி ஆப்பரேட்டரா இருக்கானா, இல்ல வந்து ஒரு கடை வச்சிருக்கானா, இந்தியன் மக்கள் அங்க வந்துட்டு டூரிசமா பண்றது அவனுக்கு வந்து ஒரு ரெவென்யூ. அத பொறாம மனப்பான்மைல, என்னடா இந்த இந்த பகுதி வளருதே, இந்த மக்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி அடையறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பயத்த உண்டு பண்ணக்கூடிய இந்த தாக்குதல தீவிரவாத செயல. அதுவும் 24 பேர் வந்து ஏன் இது ஒரு எமோஷனல் இஷ்யூன்னா, 24 பேரும் ஒரு பகுதியிலேருந்து இல்லங்க. இந்தியா முழுக்க இருக்கிற சுற்றுலா பயணிகள். அது வந்து ஒரு இந்தியாவோட ஒரு சின்ன மைக்ரோகாஸ்ம். அத வந்து அவன் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான். அது இந்த லோக்கல் காஷ்மீரும் பண்ணல. அங்க அந்த பார்டர்லேருந்து அந்த பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானோட எல்லையிலேருந்து வந்துட்டு, இந்த கொடுஞ்செயல செஞ்சுட்டு அவன் போய் அவங்க மறைஞ்சுட்டான். அது நம்மளோட செக்யூரிட்டி ஃபெயிலியர் அது ஒரு பக்கம். ஆனா அந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர பத்தி பேசுறது வந்து இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் நடத்தக்கூடிய அனாலிசிஸ். ஆனா அது நடக்கும்போதுவே அது பேசுறது வந்து தவறு. அது ஏதோ வந்து பண்ணவங்கள மன்னிச்சு விடுற மாதிரி இல்ல போயிடும். எனக்கு எனக்கு ஒரு கேள்வி கேட்குது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது செக்யூரிட்டி அலர்ட் உடனே அலர்ட் தூக்கிட்டு பண்ணாம வந்துடுறாங்க எப்படி ப்ரோ. இப்ப செக்யூரிட்டி அத ஃபெயிலியர் வந்து நார்மலைஸ் பண்றாங்க? தப்பு. அது வந்து இன்வெஸ்டிகேட் ஆமா. பண்ணும். போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரமா ஆய்ந்து ஏன் அது நடந்ததுங்கிற ஒரு ம். இப்ப 9/11 நடந்தப்போ இந்த நாடெல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து இது நடந்தது கொடுஞ்செயல். இத வந்து நம்ம வந்து பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தப்போ யாரும் எப்படி 9/11 நடந்துச்சு? யார் உள்ள சதி செஞ்சாங்க? இந்த குரல எழுப்பக்கூடியவங்க எல்லாம் ஒரு விதமான கருப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு குழப்பத்த உண்டுபடுத்தணும் சமுதாயத்துல. இப்போ வந்து ஒண்ணா இருக்கிற பாஸ்சரே அவங்களுக்கு பிடிக்காது. என்னடா இந்தியன்ஸ்லாம் எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணா இருக்காங்களே! எவ்வளோதான் இவங்கள உடைக்க பார்த்தாலும் இவங்க ஒண்ணா நிக்கிறாங்களே! அரசியல தாண்டி இந்த ஒரு மாரி ஒரு விஷயம். நம்ம இறையாண்மைய காக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வந்துட்டா, நம்ம எவ்வளோ யுனைட்டடா இருக்கோங்கிறத பார்த்தே பொறாமப்பட்டு, இந்த மாரி திசை திருப்பக்கூடிய, குழப்பக்கூடிய கேள்விகள கேட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி குடுப்பாங்க. 2019ல இவங்க என்ன பண்ணாங்க? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு ஒண்ணு நடந்துச்சா? ஆதாரம் எங்க? ஆதாரம் குடுங்க. இது வந்து நீ அரசியல இழுக்குற. ஆனா ஆர்மிய இழிவுபடுத்துற. உன் அரசியல் மூலமா ஆர்மிய இழிவுபடுத்துற. அவன் இந்தியன் ஆர்மி ஒண்ணுமே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கான் ப்ரோ. அவனுக்கு இஸ்ரேலி ஆர்மி, யுஎஸ் ஆர்மி, ரஷ்யா ஆர்மி மாரி அட்வான்ஸ்ட் வெப்பன்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்களே. இந்த S400 எம் ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்லாம். இதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாமலாம் கூட வந்து சியாச்சின்ல அவங்க வந்து வெறும் சப்பாத்திய தின்னுகிட்டு சியாச்சின்ல குளிர்ல இருப்பாங்க ப்ரோ. அந்த மாரி ஒரு ராணுவத்த நம்ம வந்து எந்த விதத்திலயும் விட்டுக் குடுக்கக் கூடாது. எக்ஸாக்ட்லி. அதுதான் ப்ரோ என்னுடைய ஹோல் பாயிண்டே. இந்த இக்கட்டான ஐயா சூழ்நிலையில யாருமே விட்டு கொடுக்கலையா. இவங்க இல்ல மேல ப்ரோ. இருக்கிறவங்க சொல்றோம் இந்த அவ்வளவுதான். இல்ல. அரசியல்ல அவங்கள நான் வந்து இது இங்க பண்ணி பாருங்களேன். அவங்கள இப்ப பிரஷர் நான் நான் பண்ணிடணும். நான் நான் அப்சர்வ் பண்ணும்போது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ட்விட் ஃபீட்ஸ்ல போய் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் அ கிளியர் கம்பேரிசன் பிட்வீன் மோடி அண்ட் இந்திரா. இந்த இந்த மைண்ட் செட் என்னால புரிஞ்சுக்க முடியல. அத கம்பேர் பண்ணுங்கப்பா. வேணான்னே சொல்லல. அது கண்டிப்பா பண்ணணும். அதுதான் ஒரு ஆரோக்கிய அரசியலுக்குலாம் தேவை. பட் ஆனா இந்த நேரத்துல அது தேவையா? நம்ம இந்த கேள்வி விதத்துல எந்த நான் இந்திரா கேள்வி காந்தி அம்மையார நிஜமா பாராட்டுறேன். ஏன்னா அவங்க ப்ரோ வந்து சர்வதேச நான் அதான் பிரஷருக்கெல்லாம் சொல்றேனே, அது பணியவே சரியான இல்ல. கேள்வி. எனக்கு கொஸ்டின் மேல டவுட்டே இல்ல. அந்த டைமிங் ஆஃப் த கொஸ்டின் மட்டும் தான் கேள்வி. அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அமெரிக்கா பேச்ச கேட்டு நான் சீஸ்ஃபயர் பண்ணேன்னா, நீ ராணுவத்துக்கு செய்யற துரோகம். ஏன்னா, அவன் வெள்ள கொடிய தூக்கிட்டு நிப்பான். ஆனா, ராத்திரியே வந்து யாரும் பார்க்காதப்போ மறைமுகமா வந்து சுட்டுட்டு போவான். அந்த கோழைத்தனமான ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் பாகிஸ்தான் ராணுவம். அதுல நம்ம மறுக்கவே முடியாது. அவன் வந்து அம்ரிட்சர் போன்ற ரிலீஜியஸ் புனித ஸ்தலங்கள எதுக்கு தாக்கணும்? புனித ஸ்தலங்கள வந்து
யாருனாலும் அது ஈவன் பை பாகிஸ்தான் ஸ்டாண்டர்ட் லோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதாவது நீங்க உங்களோட வரலாறை பார்க்கும்போது இந்த மாதிரி கொச்சையான கேவலமான செயல்கள்லையும் உங்களுக்கு இது வந்து ஒரு புது லோ, நீ இது ஒரு புது லெவல், இது தேவையற்ற செயல், புனித புனித ஸ்தலங்கள் மேலெல்லாம் நீங்க ராக்கெட் விடுறது வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது எங்கேயாவது வந்து விழுந்திருந்தா கேவலமான கூட விஷயம். அமிர்தசரோட அந்த கோல்டன் கேவலமான டெம்பிள் விஷயம். மேல அது எவ்வளோ வருஷ புரியல. வரலாறு, அதுக்கு சீக்கியர்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு இடம், அவங்களுக்கு வந்து மெக்கால யாராவது போய் இப்படி பண்ணா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸை மனசுல வச்சுக்கிட்டு தானே இவங்க பண்ணணும். இவங்க வந்து ஒரு மத உணர்வோட வந்து ஒரு தாக்குதலை நடத்துறாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு நம்ம வந்து ஒரு தற்காப்புக்கான ஒரு டிஃபென்சிவ் ரிப்ளை தான் கொடுக்குறோம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க பெரும்பாலும் நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே தளபதி ரசிகர்கள் தான், தாவேக ஆதரவாளர்கள் தான். தளபதி போட்ட ராணுவ வீரர்களுக்கு ராயல் சல்யூட். அதுதான் பேலன்ஸ்டான ஒரு வியூ பாயிண்ட். எங்கேயுமே அரசியல் இல்லை, எங்கேயுமே வந்து இது தப்பா சரியா. என் ராணுவ வீரர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்கள நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா இந்தியாலேயே முழுமையா அக்மார்க்கா நம்பக்கூடிய தரமான ஒரு ஆர்கனைசேஷன்னா அது நம்ம ராணுவ வீரர்கள் மட்டுமே. உடல் சேதம் ஆனாலும் நமக்கு வந்து ஏதாவது நஷ்டஈடெல்லாம் தேவைப்பட்டாலும் உதவி தேவைப்பட்டாலும் அவங்க தான் முதல்ல வந்து உதவுறாங்க, இந்த புயல்லையும் வெள்ளத்துலையும். அப்படி இருக்கிற அமைப்பை நம்ம எப்படி வந்து விட்டு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு சீஸ்ஃபயர் இந்த 3rd டேலயே வந்து அறிவிச்சது ஒரு துரோகம் தான் சொல்லுவேன், பெரிய அரசியல் துரோகம். ஏன்னா அவங்க வந்து அது கேட்கவே இல்லை. பாருங்க, அலெக்ஸ் சொல்ற மாதிரி திருப்பி வந்துட்டாங்க. 3 மணி நேரம் கூட இல்லை. இன்னைக்கு ஏதோ சலார் ரெஃபரன்ஸ் சொன்னீங்க, நான் சிரிச்சேன். 3 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திருப்பி வந்துட்டு நான் பார்த்தப்போவே அந்த முகம் சுழிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்பாதீங்க, இவங்கெல்லாம் போய் ஒன்றும் சீஸ் ஃபயர் மண்ணும் இல்லை. நீங்க போய் அங்க வெற்றிகரமா முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க அறிவிங்க சீஸ் ஃபயர். நாங்க நாங்க உங்களை விட்டு கொடுக்குறோம், மன்னிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல இருக்கும்போது நீங்க சீஸ்ஃபயர் அறியுங்க. அமெரிக்கா சொல் பேச்சுக்கு நீங்க கேட்டு பணியாதீங்கிறது தான் நான் சொல்றேன். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறேன். அமெரிக்கா சொல் பேச்சை கேட்கக்கூடாது, நீங்கள் சொன்னது 100% உண்மை. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு தான் பாதிப்பு, நம்மளுக்கு தான் தெரியும் என்ன நடந்திருக்கு, இதில் என்ன டேமேஜஸ் நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து அது தெரியாது. ஓகேவா? தே வாண்ட் டு சே டு த வேர்ல்ட் தட் அவங்க தான் வந்து டாப்பில் இருக்கோம், ஸோ நாங்கள் தான் இந்த வாரை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு தே வாண்ட் டு மேக் அ ஃப்ரேம், அவ்வளோதான். மற்றபடி வந்து யூஎஸில் வந்து என்னாச்சுன்னு தெரியாது. பட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். யூஎஸை தாண்டி வித்தவுட் லைக் ஓவர் கம் த யூஎஸ் ரூல்ஸை தாண்டி இல்லை யூஎஸ் பேசினதை தாண்டி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்து இப்போ பவர் இருக்கு, நம்ம கவர்மெண்ட் மோடிக்கு வந்து தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க பொலிட்டிக்கல் பில்லு. 1971 கூட பிரசிடென்ட் நிக்சன் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, பங்களாதேஷுக்கு நீங்க வந்து பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நாங்க ரொம்ப ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு யூஎஸ் வந்து நெருக்கடி பண்ணாங்க. ஆனா என்னோட நாட்டை பத்தி, என்னோட எல்லைகளை பத்தி, என்னோட மக்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி எனக்கு தெரியணுங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்து தான் அவங்க 1971 வாரம் நடத்துறாங்க. அதை நீங்க வரலாறு தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஆழமா படிச்சவங்க இது வந்து கண்டிப்பா மறுக்க முடியாது. நான் காங்கிரஸ்காரன்னு உடனே சொல்லிடாதீங்க. நான் வந்து அரசியல் தலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க உயர்ந்த பதவிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாலே நான் பார்க்க மாட்டேன். மோடி வந்து பிஜேபி காரர்னு சொல்லலாம் வெளியில, ஆனா இப்போ வந்து அவர் நாட்டோட பிரதமர். அப்படி இருக்கும்போது நீ வந்து கொஞ்சம் முதுகெலும்பு காட்டி, சரி நீ எனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் சந்திக்க நான் தயார். ஏன்னா வந்து எல்லையில போய் சாவது வந்து என்னோட ராணுவ வீரர்கள் தான். அங்க இருக்கக்கூடிய எல்லையில வாழக்கூடிய மக்கள் தான் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இவங்க புனித ஸ்தலங்களையும் வந்து இப்ப மிசைல் மூலமா தாக்குதல் செய்ய முயற்சிக்கிறாங்க. இங்க இந்தியால வந்து மத கலவரம் உண்டு பண்ணக்கூடிய எல்லா செயலும் முன்னெடுக்கிறாங்க. என் நாட்டோட பாதுகாப்புக்கு நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்ச நேரம் அடக்கி வாசிக்க சொல்லணும். அதுதான் அரசியல் தெம்பு. புரியுதுங்களா? அரசியல் தெம்புல வந்து அதுதான் தலைமை பண்பும். பரவாயில்ல, நான் எனக்கு வந்து ஒரு இதனால அவப்பேர் வந்தாலும் பரவாயில்ல, என் நாடு ஜெயிக்கணும், என்னோட நாடோட இறையாண்மை வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இது வந்து வரலாறு வந்து இது இந்தியாவுக்கு ஒரு வெற்றி. 1971 இல்ல கார்கில்ல நடந்த மாதிரி இந்தியாவுக்கு இது ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சரித்திரம் எழுதணும். அதுக்கான எல்லா செயலும் பார்க்க வேண்டியது இப்ப மோடியோட கடமை, எல்லா அரசியல் தலைமையோட கடமை. அதுக்கு தான்
ரொம்ப ஷார்ப்பா மத்த கட்சிங்கலாம் வந்து இதுக்கு பெருசா எதுவுமே சொல்லாம முழு ஆதரவுன்னு சொல்ட்டாங்க. முன்ன மாரி கூட இல்ல. அவங்க இந்தியன் மக்களோட மனப்பான்மை மாற்றுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு தானே முடிவு எடுக்கணும். இந்தியன் மக்கள் என்னங்க விரும்புறாங்க இதுலேருந்து? யாருமே வந்து 10 வருஷத்துக்கு இந்த போர் நீடிக்கணும் அப்படிலாம் பேசல. அந்த மாரி யாருமே சொல்லலையே. ஐயா இப்ப சிம்பிளா வந்து என்னன்னா, மோடி வந்து பேக் போனோட பண்ணணுன்றீங்க கரெக்ட்டா? கண்டிப்பா. ஆமா. அது பண்றா பாப்போம். இவிங்க உண்மையாலேயே வந்து பண்ணுவாங்களா? இல்லன்னா வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்ல குடுக்குற ட்ராமாவும், இந்த நியூஸ் சேனல்ஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, ராணுவ தளபதி வந்து ஓடிட்டாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி வந்து செய்தி போடுவானுங்களா? அப்டின்னு பாப்போம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி ஆஃப் வார்லயே வந்து ஒரு கண்ட்ரி அட்டாக் ஆயிருக்கு. அங்க சிவிலியன்ஸ் செத்துருக்காங்கன்னா, இன்னொரு கண்ட்ரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த வார வந்து சீஸ் பண்ணது வந்து எ எந்த கண்ட்ரி பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆனா நான் பார்த்தப்போ இந்தியா பண்ணியிருக்கு. பண்ணி இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரு ஃபெயிலியர் தான். நான் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இப்ப இது நீங்க கண்டிப்பா யுஎஸ்ஸ ஒரு கேட்டது வந்து இது அரசியல் ஃபெயிலியர். ஃபெயிலியர் தான். இத இது வந்து மறுக்கக்கூடிய இது இல்ல. இது வந்து ஃபெயிலியர் தான். செகண்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஆ இந்த நிலைமைக்கு விட்டதுக்கு காரணம் எல்லா அரசியல்வாதிகளும் நான் சொல்றேன். இந்தியாவ வந்து ஆண்ட காங்கிரஸும், பிஜேபிக்கும் இதுக்கு பங்கு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்தியா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க 2 கட்சிக்கும் இருக்கு. ஏன்னா, இன்ஃப்ரா அது சொல்லக்கூடாது திருப்பி திருப்பி அதிலேயே போற மாரி ஆயிடும். இதுக்கு வந்து பங்கு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஓகேவா? தேர்ட் வந்து என்னன்னா, நம்ம யாரும் வார விரும்பல. இந்த வார் நடந்தாலும் சிவிலியன்ஸ் பாதிக்கப்படாம இருந்தா நம்மளுக்கு நல்லது. அத தான் நம்ம விரும்புறோம். சிம்பிள். ஆனா பண்ணா சும்மா இருக்க தேவையில்ல. யாரையும் கேட்காத. நீயே போய் அட்டாக் பண்ணிட்டு தைரியமா அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான். கரெக்ட் தான் ப்ரோ. இங்க முக்கியமா வந்து எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா, யாரோட நெருக்கடியும், அதாவது யாரோட 3வது ஒரு நாடு இப்போலாம் ரஷ்யாலாம் யாரோட பேச்சாச்சும் கேட்டுச்சா ப்ரோ? அததான் நான் எவ்ளோ எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. எவ்வளோ கண்ட்ரி இங்க அதான் பாருங்க. எவ்வளோ கண்ட்ரி யூரோப்பியன் அது என்ன சொல்லுவாங்க? லைக் யூரோப்பியனோட ஆ நேட்டோ. யு யு நேட்டோவா? யூரோப்பியன் யூனியன், அ NATO. ஆ. நேட்டோ வந்து எவ்வளவோ சொல்லுச்சு ரஷ்யா கிட்ட. வேணாம் யுக்ரைன நீங்க வந்து அட்டாக் பண்ணாதீங்க, வார் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்யா என் அம்மா என்ன என்ன எனக்கு என்ன? நான் பண்ணுவேன் பண்ணானுங்க. ஆக்சுவலா அது எதுக்கு அது பண்ணுச்சுன்னா, தே நோ த கான்சிக்வென்ஸ். இது வரும் எனக்கு தெரியும். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு வார வந்து இன்னைக்கு வந்து வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க ஆக்சுவலா. ஓகேவா? என்னைக்குமே இவ் தற்காப்புக்காக செய்யக்கூடிய செயல்கள் வந்து தவறு இல்ல ப்ரோ. ஒருத்தன் வந்து உன்ன கத்திய வச்சு உன் பக்கம் நகர்றான்னா, நீ உன் தற்காப்புக்காக செய்யக்கூடியது வந்து அவன் உன்ன குத்தலனாலும் நீ வந்து தற்காப்புல நடந்துக்கலாம். அதுதான் உனக்கு சட்டம் குடுக்குற அனுமதி. அதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா. ஓகேங்களா? நம்ம நம்மள வந்து ஒருத்தன் தாக்க வரான். நம்ம அமைதியா இருக்கலாம். ஒரு அளவுக்கு பொறுமையா இருக்கலாம். சகித்து கூட போலாம். ஆனா, நீ தொடர்ச்சியா வருவ. இதனால எனக்கு பாதிப்பு ஏற்படும், சேதம் ஏற்படும். எனக்கு இழப்புகள் வரும் அப்படிங்கும்போது, தற்காப்புல நடந்துக்கக்கூடியது நம்மளோட ஜனநாயக உரிமை. அனைத்து நாடுகள்லயும் சர்வதேச அளவிலேயே வந்து ரைட் டூ ரிட்டாலியேட்ங்கிறது வந்து யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில்லயே எழுதப்பட்ட ஒரு சட்டம். ரைட் டூ ரிட்டாலியேட்ன்னு சொல்லி. அப்படின்னா இஸ்ரேல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன தாக்குறதுக்கு முன்னாலேயே அங்க சந்தேகப்பட்ட நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்து அவன்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா, நைட்டோட நைட்டா போய் தாக்கிருவான். அது ம். கூட நம்ம நாடு செய்யல. அவங்களுக்கு வந்து இத்தன நாளா இந்த இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. ஆனா, சில இன்டர்நேஷனல் லாஸ கட்டுப்பட்டு, இல்ல அவங்க மேல போய் ஆக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா, இப்ப தற்காப்புன்னு வந்துருச்சு. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. நாங்க ஆரம்பிக்கல. என்னைக்குமே இந்தியா எதையுமே ஆரம்பிச்சதில்ல. அதையும் தான் நம்ம சொல்லணும். அரசியல தாண்டி ஐயா இல்ல உங்களுக்கு இஃப் யூ ரிமெம்பர் முடிக்க ட்ரை பண்ணாலும் முடிய விட மாட்றானுங்க. ஏதாவது போயிட்டு இன்னும் திரும்ப ஆரம்பிச்சு முடிக்க ஏன் தெரியுமா முடிக்க யார் தெரியுமா விடமாட்டாங்க? இவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டு கிள்ளிட்டு போயிடுவாங்க ப்ரோ. இந்த மாரி ரத்தம் வர வச்சுட்டு போயிடுவாங்க. ம். அதுக்கப்புறம் நம்ம இல்ல திருப்பி இஃப் வந்து ஒரு நியாயத்துல சண்டை யூ போட பார்த்தா, அமெரிக்கா கால் பண்ணிடும். மான்ஸ்டர் உங்க வாய்ஸ் கட் ஆகுது. வைப்ரேட் ஆகுது. மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சைனீஸ் கேக்குது. சொல்லுங்க. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. இப்ப கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. கேக்குது ப்ரோ. ஓகே. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சைனீஸ் ஆப்ஸ் வந்து நெறைய நம்ம வந்து பேன் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நம்மளுக்கும் சைனீஸ்க்குமே வந்து நெறைய கான்ட்ரோவர்ஷியலா பயங்கரமா போச்சு. சைனீஸ் வந்து பயங்கரமா எதிர்த்தானுங்க.
அந்த ஆப்ப நம்ம பேன் பண்ணோமா? இல்ல யுஎஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணானுங்களா? எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம தான் பண்ணோம். இங்க வந்து TikTok பேன கூட நம்ம இல்ல. சுப்ரீம் கோர்ட் தூக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேன் இல்ல பண்ணது ஆல்ரெடி யுஎஸ். யூஎஸ்ல அது பேன் ஆன அப்ளிகேஷன் தான் இங்க யுஎஸ்ல பேன் ரன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸ் தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்தானுங்க. என்ன தெரியுமா? சைனீஸ் ஆப் வில் பி அது வந்து நம்மளுக்கு தெரியாம நம்மளோட டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்றாங்கன்ட்டு யுஎஸ் தான் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணது சைனீஸ் ஆப்ப. நீங்க இன்னுமே ஹுவாய் ஃபோன்ஸ வந்து நீங்க யுஎஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதுல கூகுள் குரோம் கிடையாது. ஹுவாய் ஃபோன்ல. ஓகேங்களா? நெறைய சைனீஸ் ஆப்ஸ வந்து பேன் பண்ணுது. இன்னுமே ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கு யுஎஸ் வந்து. ஓகேவா? சைனீஸோட ஆப்ஸ் எல்லாமே. அதுவுமே யுஎஸ் எடுத்தான். இந்தியா வந்து அவங்களுக்கு அப்புறம் தான் இவனுங்க எடுத்தானுங்க ஆக்ஷன். ஓகேவா? இதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, காப்பி அடிச்சே பழகிட்டாய்ங்க ப்ரோ. இன்னொருத்தன் பேச்ச கேட்டே வந்து இன்னுமே இந்தியா லேபர் கண்ட்ரிஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்தியா ஒரு லேபர் கண்ட்ரி. அது தெரியுமா? நானும் அந்த லேபர் தான் ப்ரோ. ஏன்னா வெளிநாட்டுக்கு நான் அவங்களோட லேபரா தான் நான் போயிருக்கேன். அதுதான் சொல்றேன். நம்ம எந்தெந்த விஷயத்துல வந்து மத்த கண்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எக்கனாமிக்கா. எனக்கு என்ன இதுதான் சொன்னேன். வருத்தம்னா யுஎஸ் டர்க்கிய பேச்சு வந்து கேட்டு அவங்க நாட்டுல வந்து ஒரு எர்த்குவேக் நடந்துச்சு. டர்க்கி நாட நான் வந்து இன்னைக்கு கண்டிக்கிறேன். ஏன்னா டர்க்கி நாட்டுல வந்து ஒரு பயங்கர ஒரு எர்த்குவேக் வந்து எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க. அப்ப ஓடி ஓடி அவங்களுக்கு முதல் வரிசையில போய் உதவுனது நம்ம நாடு தான். தெரியுங்களா? எத்தனை அங்க ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து அங்க மக்கள் உயிர் சேதம், பொருளாதார சேதம் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தப்போ, போய் கையில காசு குடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு குடுத்து, அவங்களுக்கு வந்து ஆட்கள் உதவி செய்து, இந்தியா தான் வந்து முன்ன வந்து ஐ- நின்னாங்க. இன்னைக்கு டர்க்கி ஆமா. செய்த ஐயா உங்க செயல்கள்லாம் எல்லா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல அது விடுங்க. அது நன்றி இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து நீங்க நினைக்கிற மத்த கண்ட்ரீஸோட எல்லாத்தோட பெட்டர் என்ன தெரியுமா? ஹைலி ட்ரீட்மெண்ட் உள்ள எல்லா ஹை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்க மெடிக்கலும் இந்தியால சீப் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். நீங்க எடுக்க போற மேஜர் சர்ஜரிஸ் நீங்க எடுத்த எல்லா மேஜர் சர்ஜரிஸும் நீங்க வெளிநாட்டுல போய் பண்றதுக்கும் இந்தியால பண்றதுக்கும் கம்மி. இந்தியா வந்து மெடிக்கல்ல வந்து டாப். நீங்க மத்த கண்ட்ரீஸ்லலாம் போயிட்டு ஒரு டென்டல் டாக்டர் நீங்க பார்க்கணும்னா கூட மிஞ்சி போனா உங்களுக்கு 2000 அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் மட்டுமே. இந்தியால வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாமே சீப். நீங்க இந்தியால ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஆப்பரேஷன் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்க பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்தியா இஸ் சீப். ஏன்னா அவன் வந்து சம்பாதிக்கிறவன் அங்க டாலர்ஸ்ல சம்பாதிப்பான். அத வந்து இங்க இந்தியால ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப சீப் அவனுக்கு. பாகிஸ்தான்லேயே அவன் எத்தனையோ ஈஸியா பேர் ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டு போயிடுவான். மருத்துவ இதுக்காக ஆமா. இந்தியாவுக்கு வர்றது சகஜம் தான். சகஜம். இது வந்து இந்தியால வந்து இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். மெடிக்கலி இந்தியா வந்து டாப் தான். நான் மெடிக்கல் விஷயத்துல இந்தியா வந்து பாராட்டுவேன். ஏன்னா சீப். மத்த கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது இந்தியா சீப். பட் இந்த மாரி வார் டைம்லலாம் இந்தியா நெறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நெறைய கண்ட்ரிக்கு குடுத்திருக்கு. ஈவன் நீங்க உக்ரைனுக்கு மெடிக்கல் சப்ளைஸ் பண்ணியிருக்கு. அ அது அது பேரு பாலஸ்தீனுக்கு சப்ளை பண்ணியிருக்கு. ஏன் ஈவன் ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நெறையா. ஆப்கானிஸ்தான் வந்து யுஎஸ் கிட்ட வந்து பிரச்சனை இழுக்கும்போது, ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஏன் ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியாவ ரொம்ப பிடிக்கும்னா, இதுதான் இந்தியா நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு. பார்லிமெண்ட்ட கட்டினதே நம்ம ஓகேவா? ஒர்க்கர்ஸ் தான் மெடிக்கலி. ப்ரோ. ஆப்கானிஸ்தான்ல பார்லிமெண்ட் ஆ. கட்டினதே நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான், நம்மளோட காசு தான். இந்த மாரி இந்தியா வந்து மெடிக்கலி நெறைய கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. உகாண்டா இந்த மாரி நீங்க நெறைய கண்ட்ரீஸ் போனீங்கன்னா, அங்க இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் நீங்க மெடிக்கல் நன்றி கெட்ட நாடுங்க லைக் இப்ப என்ன நல்லா சொல்றது? அறிவீங்க. சிரிஞ்சிஸ்டம். இப்ப மால்டீவ்ஸ்ன்னு ஒரு நாடு கூட அது கொஞ்ச நாளாவே இந்தியாவுக்கு எதிரா பேசிட்டு இருக்கு. அதுவும் வந்து திருப்பி தேவையில்லாம வந்து ஏதோ இந்தியா தான் அக்ரெசர் மாதிரி வந்து ஒரு அறிக்கைய விட்டு, அவங்க அவங்க நாட்டுக்கு யாருமே டூரிசம் போகாதீங்க ப்ரோ. இதாவது என்னன்னா இந்த டர்க்கி, இந்த மால்டீவ்ஸ் எல்லாம் இந்தியானால வந்து பெனிஃபிட் அடையுது. ஓகே. இந்தியன் டூரிசம் இல்லாம எவனாவது மால்டீவ்ஸ் போவானா? அங்க வரக்கூடிய 70% சுற்றுலா பயணிகள் இந்தியாலேருந்து தான். அப்ப அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு மதப்பற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா, நீங்க நியாயத்த பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கண்ணோட்டம் இல்ல. நீங்க வந்து இந்தியாவ வெறுத்துக்கொண்டே இந்தியாவோட பிசினஸ் செய்யற ஆசைய வந்து நீங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு பிசினஸ் வேணும். இந்தியாவோட பிசினஸ் வேணும். அதான் அந்த ஜீன்ஸ் படத்துல வந்து ராதிகா சொல்லுவாள்ல, அந்த மாரி எங்களோட பிசினஸ் வேணும், எங்க இது வேணும், எல்லாமே வேணும். ஆனா வந்து கடைசியில போருன்னு வந்துட்டா, நீங்க ஒரு மத மனப்பான்மைய தாண்டி உங்களால வர முடியலையே. டர்க்கி, மால்டீவ்ஸ். ப்ரோ அவங்க அதிலேயே தான் ப்ரோ இருப்பானுங்க. நீங்க எக்ஸாம்பிள்க்கு எடுத்தா இந்தியால வந்து சிஏஏ ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கு ஆமாமா. தெரியும். ஓகேவா? சிஏஏ இஷ்யூ பயங்கரமா வந்தது. பயங்கர ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. இந்தியால ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா ஊர்லயுமே எல்லாரும் போராடுனாங்க சிஏஏக்கு அகைன்ஸ்டா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சவுதி அரேபியாஸ் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து லைக் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்க சவுதி அரேபியாஸ்ல எல்லா கண்ட்ரீஸுமே ஒண்ணு சேர்ந்து இந்தியா கிட்ட சொன்னாங்க. இது வந்து நீங்க பண்றது வந்து ஃபேர் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட லேபர்ஸுமே இங்க நெறைய பேர் இருக்காங்க.
ஸோ நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈவன் சவுதி அரேபியாஸ் இருக்க எல்லா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வந்து இந்தியாவுக்கு வார்ன் பண்ணுச்சு. இதை நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க. தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் நடந்தது இந்தியாவுக்கும் சவுதி அரேபிய கண்ட்ரீஸ்க்குமே. ஓகேவா? இந்த விஷயத்துல இவனுங்க அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபிய கண்ட்ரிஸ் என்ன பார்த்தானுங்கன்னா அங்கேயுமே இங்க மத சார்பா தான் பார்த்தானுங்க. இந்தியால என்ன இஷ்யூ நடந்தா இவங்களுக்கு என்ன, அங்கேயுமே மத சார்பா தான் பார்த்தானுங்க. இது ப்ரோ இது முடியவே முடியாது ப்ரோ. இவனுங்க கடைசி வரையும் அங்கதான் போய் நிப்பானுங்க ப்ரோ. இவனுங்க அங்கதான் போவானுங்க. நீங்க எப்படி இவங்களை அட்வைஸ் பண்ணி இல்லை எப்படி நீங்க திருத்தினாலுமே அவனுங்க அங்கதான் இந்த போவானுங்க. மாதிரி நேரத்துலாம் உன் ப்ரோ தே எதிரி யாரு, born உன் they நண்பன் born and built யாருங்கிறத up நீ பார்த்து முடிவு பண்ணிக்கோ எதிர்காலத்துக்கு. இந்த மாதிரி தருணத்துல ப்ரோ தே born and built up பண்ணதே இதுக்கு தான் ப்ரோ. நான் அன்னைக்கு வந்து நான் ஒரு இது பார்த்தேன். ஓகேவா? யூஎஸோட டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஓகேவா? அங்க ஒரு சின்ன பையன் ஐ திங்க் 12 13 ஏஜ் பையனை வந்து பிடிச்சிட்டானுங்க இவனுங்க. ஓகேவா? யூஎஸ் ஆர்மி பிடிச்சிருக்கானுங்க. அவன் வந்து என்ன தெரியுமா, சூசைட் பாம் அட்டாக் பண்ண வந்தவன். ஓகேவா? அவன் பிறந்து வளர்ந்து இதுக்காகவே அவனை ட்ரெயின் பண்ணானுங்களாம். இதுக்காகவே அவனை ட்ரெயின் பண்ணி அவன் உயிரை வந்து தியாகம் பண்றதுக்காகவே ட்ரெயின் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் ஹவு குரூயல் பாருங்க. இதெல்லாம் வந்து உச்சகட்டம். இவனுங்க ஒரு குழந்தைய கிட்ட கொடுத்து பண்ண வைக்கிறானுங்கன்னா இவங்க கிட்ட என்ன நான் ஏன் தர்மம்ல எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு டெம்பிள் இருக்க ஏரியால நீ போய் வெடிக்கிற. உங்களுக்கு தெரியும் மும்பைல நடந்த இன்சிடென்ட். எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் அது மும்பை இன்சிடென்ட். பாகிஸ்தான சொல்றீங்களா என்ன? அசிங்கமா. ஆமா. இது பாகிஸ்தான் எல்லா ஊர்லயும்பா. ஓகே. நீ எல்லா ஊர்லயுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா தே born and built up அதுக்கு தான். குழந்தை பிறந்த உடனே அவங்க அந்த அந்த எனக்கு மாதிரி இப்ப அது அமைப்புக்கு வந்து பிடிக்காத ஒண்ணு கொடுத்துருவாங்க. என்னன்னா ப்ரோ, இங்க அமெரிக்கா செய்தித்தளங்கள்லாம் ஏதோ ட்ரம்ப் வந்து பேசி சீஸ்ஃபயர் அச்சீவ் பண்ண மாதிரி இப்ப இப்ப ஏற்கனவே செய்தித்தளங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு யூஎஸ்ல. அது வந்து தான் எனக்கு பிடிக்கல. அவனுங்க அவன் மதிய யாரு, கூட இல்ல அவனுக்கு என்ன பாகிஸ்தான்காரனுங்க. அதிகாரம் இருக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு, அதுவும் 3வது நாள் சும்மா வந்து நீ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணும், உனக்கு ஒரு உலகத்துல நல்ல பேர் வேணுங்கிற ஒரே சுயநல காரணத்துக்காக அங்க நடக்கிற யதார்த்தத்துக்கு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம சும்மா ஒரு ஃபோன் கால் அழைச்சிட்டு 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்கன்னா, 2 பேர் சண்டை போடல. ஒருத்தன் ஆக்கிரமிச்சா இன்னொருத்தன் தற்காப்புக்காக நடந்துட்டு இருக்கான். அதான் யதார்த்தம். ஓகேங்களா? ஆக்கிரமிச்சவன நீங்க கண்டிக்கணும். நீங்க கண்டிக்காம 2 பேரையும் ஒரே ஒரு ப்ரோ ஒப்புதலா இன்னொரு சேர்த்து விஷயம் 2 பேரும் நிறுத்துறீங்களா சண்டையான்னு வந்து ஆர்டர் போடுறதுக்கு நீங்க இல்ல யாரு? இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இனி நான் வந்து இந்த சங்கி குரூப்லயாவது மீனவர்கள் இந்த மாதிரி கொல்லப்பட்ட போது இவனுக்கு ஏதாவது நோட் எல்லாம் போடலன்னா அவனுங்களை பச்சை அப்ப பச்சை மட்டும் கேட்கும். தமிழ் மீனவர்கள் ப்ரோ இப்ப அந்த இல்ல முடிவு மாதிரி வருதுல்ல, இல்ல வந்து அது தரேன். இந்த இல்ல ப்ரோ அது நாட்டுப்பற்றும் அது இந்த ரெண்டு இந்த விஷயம் நாட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இல்ல அது வந்துட்டு பழகிச்சு நம்ம ஆளுங்களுக்கு. அந்த சூடு சொரணம் எல்லாம் போயிடுச்சு. இது உண்மைதான். எல்லாருக்கும் வந்துட்டு அதான் டக்கு டக்குன்னு கச்சத்தீவுல செத்தா என்ன, இது பண்ணா என்ன. இன்னொன்னு இதுல சில பேர் நெக்கில கேட்பானுங்க இவனுங்க எதுக்கு அங்க போனானுங்க கேட்பானுங்க. நம்ம கடல்ல என்ன இடமா இல்லைன்னு முதல்ல எழுதி கொடுத்தாங்க பாத்தியா இந்த காங்கிரஸ், அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே, இவங்கள சொல்லணும். இருக்கிறதெல்லாம் நீ எழுதி நீ கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் கடல்ல போய் ஒரு சொல்றான், நாள் இது போய் நீ பண்றான், நீ போட்டை சீஸ் கப்பலை பண்றான்னு. ஓட்டிடுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த ம். கடல்ல எல்லையெல்லாம் தெரியாது ப்ரோ. ம். எங்கேயோ இல்ல ஒரு இல்ல இடத்துல ப்ரோ இருக்கும். இல்ல ப்ரோ இவனுங்க நினைப்ப எப்படி தெரியுமா, ஜிடிஏல போட் ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கிறானுங்க போல இது பாடுற. நானே அதான் அந்த மாதிரி நானே சென்சார் ஓப்பனா காட்டும். சொல்லவா? இல்ல அலெக்ஸ் இரு இந்த நான் இருங்க. நாட்டுப்பற்றும் இந்த உரிமை இந்த நாட்டுக்கான போராட்டம் நாட்டுக்கான உரிமை நாட்டுக்கான இது அதுன்றானுங்களா. எனக்கு தெரிஞ்சு மீனவர்கள் சாகும் போது இந்த பிஜேபி பேசணும், பேச பேசியே மாட்டான் ஆகணும். பேச இது நாடே மாட்டான் பேசணும். பிஜேபி மட்டும் இல்ல, பேச எல்லாரும் பேசி மாட்டான் ஆகணும். பேச மாட்டான் பேச காங்கிரஸ் பேச மாட்டான் மாட்டான், எவனும் பேச காங்கிரஸ் பேச மாட்டாங்க. இல்ல மாட்டான், டிஎம்கே பேச தமிழர்களுக்கு மாட்டான். ஒண்ணுன்னா அது அவங்க வந்து 2 பேருமே பேச மாட்டானுங்க. அதான் எப்பவுமே அந்த சவுத் சைடுனா வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. நீங்க தானப்பா முதல்ல இல்ல கேட்டா அது இல்ல சவுத்துன்னு கூட வராது. ஏதோ தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு சைட்ல வந்துட்டு இறந்துருக்காங்க. இதுவும் எங்க நார்த் சைடுக்கே சம்மந்தம் இல்லைன்னு ஏன் பக்கத்துல இருக்கிற ஆந்திராக்காரன் கூட இதை அப்ப மதிக்க மட்டும் நம்ம மாட்டான். தமிழர்கள் இதான் ஆயிடுவோம் உண்மை. ப்ரோ. இல்ல ஷெல்பி ப்ரோ ஏதோ கை தூக்கி இருந்தாரு ரொம்ப ம். நேரமா. சொல்லுங்க ஷெல்பி ப்ரோ. அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல அந்த இது எல்லை யார் வர சொன்னீங்களே, அது எல்லை எதுவுமே தெரியாது போட்ல போனா அப்படின்னு. ஆமா 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 அதான் ஹரைசான் எதுவுமே தெரியாது. ஆமா ஆனா ஓப்பனா சொல்லுவா, அது இந்தியன் பார்டருக்குள்ள வந்துதான் அவனுங்க அட்டாக்கே இத பண்ணுவானுங்க. தாரை வார்த்து கொடுத்த என்னோட மீனவர்களுக்காக இருக்கக்கூடிய தீவை தாரை வார்த்து கொடுத்த கட்சி திமுக. கச்சத்தீவை மீட்டு கொடுக்காம காங்கிரஸோட இருந்தப்போ அப்படியே எழுதி கொடுத்துட்டாங்க. தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க, ஒரு தீவு தானே, அதனால புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். என்ன அப்படின்னு சொல்லி. அதான் அது சாலடா தீவுனால இது. நம்ம தமிழ் மீனவர்களுக்கு எவ்வளோ ஒரு சாதகமா அமைந்து இருக்கும்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கச்சத்தீவுங்கிற ஒரு இடத்த நம்ம வந்து மீனவர்களுக்குன்னே தனியா கொடுத்து அது ஒரு துறை முகாமா கூட மாத்திருக்கலாம். அது ஒரு சின்ன தீவு தான். அங்க எதுவுமே வளராது, எதுவுமே இல்ல. அது ஒரு நிலப்பரப்பு மாதிரி அவ்வளவுதான்.
அங்க போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா ப்ரோ. துறைமுகம் மாத்திருக்கலாம் ப்ரோ. இல்ல துறைமுகமா துறைமுகமா மாத்திருக்கலாம். ஆனா மாத்துறதை விட வந்து நம்ம ஒரு பார்டர் தொலைநோக்கு வந்து பார்வை இல்லாம அவங்களுக்கு இன்க்ரீஸ் தாரை வாத்து பண்ணாம கொடுத்தது இருந்திருக்கும். வந்து கரெக்டா அது நம்ம திமுகவும் பார்டர் இன்க்ரீஸ் காங்கிரஸும் இருக்கும். தான். கேட்டுட்டு கண்டிப்பா நம்ம மறுபடியும் அவங்க ஸ்பேஸுக்கு போகும்போது ஏன் ப்ரோ அங்க போய் இதை சொன்னீங்கன்னு என்ன கேட்பாங்க. அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கிறேன். கச்சத்தீவுங்கிற ஒரு இப்ப நீங்க வேணா தேசப்பற்றோட கொடியை தூக்கிட்டு போய் பாடலாம். உங்களோட கச்சத்தீவை நீங்க தாரை வாத்து கொடுக்கும்போது உங்க நாட்டுப்பற்று எங்க போச்சு, உங்க தேசப்பற்று எங்க போச்சு, வெறும் ஒரு தீவு தான், அங்க எதுவுமே வளராது அப்படின்னு சொன்னதும் உண்டு. அந்த தீவை நீங்க தாரை வாத்து கொடுத்ததுக்கு அப்புறம் என் மீனவர்லாம் போய் வந்து கடல்ல வந்து பிடிபடுறான். ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கிட்ட வந்து அடிமையாகிறான். அவனை போய் வந்து ஜெயில போடுறாங்க. அப்போ மட்டும் இந்தியன் மீனவர் கிடையாது ப்ரோ, தமிழ் மீனவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க மான்ஸ்டர். அப்பெல்லாம் வந்து இந்தியன் இல்ல. அது வேற டிபேட்டு. அதான் அந்த ஆனா இது நம்ம அந்த அப்படி இது இருக்கிற அழகா மனப்பான்மையில இல்ல. ஆர்ஜே நம்ம பாலாஜியா இப்ப ஆர்ஜே இந்தியன் பாலாஜி ராணுவத்தை சொல்லுவாங்க. தான் ஆதரிக்கிறோம். அதான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஏதாவது கிரெடிட் வேணும்னா மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்துல் கலாம் இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இந்தியன் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒண்ணு அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெமிசிஸ், ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்போ வந்து யூ யூ தமிழ், யூ சவுத் பீப்புள்ஸ், யூ வேற யூ அப்படின்னு காலங்காலமா இதான் ப்ரோ நடக்குது. அதான் கிரெடிட் கிரெடிட் வேணும்னா இப்ப என்ன மட்டும் வந்து நடந்துட்டு இருக்கு? எடுத்துக்கிறானுங்க. அப்துல் கலாம் வந்து எல்லாத்தையும் உனக்கு வந்து படிக்க, அதுதான் எனக்கு உனக்கு வந்து புரியல. மெடிக்கல், மீனவர்கள்லாம் அதான் வந்து மெடிக்கல்ஸ் வேணும், நீ வந்து மீனவர்கள்லாம் படிக்கணும், மெடிக்கல் காலேஜ் வேணும்னா தமிழ்நாடுக்கு வருவ. அதே மாதிரி வந்து ஐடில ஒர்க் பண்றதுக்கு தமிழ்நாடுக்கு வருவ. பானிபூரி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வேணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அறிவாளிகள் எல்லாத்தையும் வந்து மற்ற பீப்புள்ஸ்லாம் வந்து இந்தியன் எடுத்துக்க சொல்லுவ. பட் வந்து ஒன்ஸ் வந்து நாங்க வந்து இது டெமிசைஸ், எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து சவுத் பீப்புள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் இந்தியாங்கிறதுல ஒரு சவுத்து, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நீங்க வந்து மொழி பிரச்சனை பண்றீங்க, நீங்க வந்து ஒத்துமையா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு அது இதுக்காக ஒரு தான் கேம் நம்ம ஆடுறீங்க. கட்சி ஒரு பேலன்ஸ் ஸ்டாண்ட் எடுக்குது ப்ரோ. மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த சட்டம்லாம் அமல்படலை, நாடாளுமன்றத்தில் பேசப்படலை, விவாதிக்க கூட படலை. ஆனால் அது வருங்கிற எச்சரிக்கையிலேயே திமுகவை ஆதரிச்சு திமுக இந்த இஷ்யூவை முன்னெடுக்குது. ஏன்னா இவன் ஆதரிக்கிறானேன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க. மறுசீரமைப்பு, அதாவது ஸ்டேட் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் குறையும். அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை ஒரு தீர்மானம் நிறைவேற்றினப்போ பிரதிநிதித்துவமே இல்லாத தாவேகா கட்சி, அதாவது அரசியல் களத்துல ஒரு தேர்தல் கூட போட்டியிடாத தாவேகா கட்சி கூட கூப்பிட்டு நம்மளும் அந்த தீர்மானத்துல வந்து கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால வந்து இந்த சில இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஒரு சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு ஸ்டாண்டில் எடுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வரி பணம் அதிகமா செலுத்துறோம், பிரதிநிதித்துவம் கம்மி, அப்புறம் சில இஷ்யூஸ்லாம் முழுமையான சப்போர்ட் இல்லை உங்ககிட்ட இருந்து. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படித்தானே போராடி நமக்கு வர வேண்டிய ஒவ்வொரு ஆமா வாட்டியுமே ப்ரோ, எல்லாம் சரியான வாங்கணும். போராட்டம். நான் பார்த்து மெர்சலாயிட்டேன். மன்னிப்பு கேள் கனிமொழி தமிழர்களை பார்த்து மன்னிப்பு கேளு. இவங்க போராட்டத்துல என் பீச்சங்கால வைக்க ப்ரோ. வைக்கோ நீ டீலிமிட்டேஷன் ஓகே ப்ரோ, நான் வந்து உண்மையாவே நம்ம கட்சியுமே அதை ஆதரிக்கல. எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் நாட் அன்ஃபேர். அது ஒரு அன்ஃபேர், அது ஒன் மேன் டிசிஷன் ஆயிடும். அது அப்படி நடந்ததுன்னா இப்ப 40 பேர் இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் தான் கேக்குறேன். மேக்ஸிமம் கையெழுத்து வாங்கினாங்க, அவ்வளவுதான். வப்புக்கு பிரச்சனை வந்தது. 40 பேர் எங்க வந்து இவங்க இது பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல எப்படி போராட்டம் எப்படிங்க பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? பார்லிமெண்ட்ல எப்படி தெரியுமா அமளியில உறுதிமொழி ஈடுபடுவாங்க ஏற்கிறாங்க? ப்ரோ, நடக்க விட வாழ்க மாட்டாங்க. வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு தான் வந்து பதவியே ஏற்கிறாங்க. அதான் சொல்றேன், இவங்களோட அசிங்கமான அரசியல் இதுதான். இங்க பாருங்களேன், பாராளுமன்றத்தை நடக்க விட மாட்டாங்க, அமளியில ஈடுபடுவாங்க. அதை வந்து ஒரு நாள்ல நடக்க வேண்டியது 10 நாள் ஆக்குவாங்க, டிலே பண்ணுவாங்க பயங்கரமா. இந்த சட்டத்தை அமுல்படுத்தாத வகையில அது பெண்டிங் போயிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அரசியல்னா என்னன்னு சும்மா நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. உக்காந்துட்டு பேப்பர் ஒரு துண்டு அவர் வந்து பேப்பர்ல 4 டைலாக் கனிமொழியிடம் போட்டுக்கிட்டு மன்னிப்பு கேள்னு கேட்டது கூட ஒரு அரசியல் இருக்கு. அவர் கட்சியிலேயே ஒரு பூசல் போயிட்டு இருக்கு. கட்சி வந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கேட்ட மாமனிதரோட இல்ல கட்சியிலேயே அதை ஒரு விட்டுருங்க. பூசல் இந்த போகுது. அதை விட்டுருங்க. அவரோட கட்சியிலேயே இல்ல ஒரு அதை பூசல் விட்டுருங்க. போகுது. அவர் வந்து கட்சியை வைகோ கைப்பற்றி அவரோட மகன் கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்கு திமுகவோட உதவி திருச்சியில கண்டிப்பா தேவை. ஐயா, நீங்க வைகோவை ஒரு ஒரு இதாவே எடுத்துக்காதீங்க ஐயா. என்னென்னலாம் பேசியிருக்காரு அவரை வந்து ஒரு மு க ஸ்டாலின். காலத்துல இப்ப எங்க இருக்காருன்னு என்ன புரட்சியாளர் பண்ணிருக்காருன்னு சிங்கம் இப்ப அப்படின்லாம் தெரியும். நினைச்சு அவர் தமிழை பார்த்து நான் வளர்ந்தேங்க. அவரோட பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்துட்டு இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமைய பார்த்தாதான் ஒரு காலத்துல இவரை போய் நம்ம தலைவர் அப்படின்னு நினைச்சோம் அப்படிங்கறத நான் வந்து வருத்தமும் படுறேன். அதான் உண்மையிலே மோஸ்ட்லி வந்து சரி அது இருங்க, நான் அப்படிதான். இது ஒரு இப்ப நான் தான் கேக்குறேன். பெரும்பான்மை இல்லா கட்டியாலும் டீலிமிட்டேஷனுக்கு யாரா வந்து இருந்தாலும் நம்ம அப்படிதான் ஆகும்.
டீலிமிட்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, நம்மளே பிரச்சனை. ஆனா இந்த 40 பேர் இப்போ போய் இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே இல்ல ப்ரோ. கோஷத்தை எழுப்பிட்டு வந்துட்டாங்க. ஐயோ ப்ரோ, ரொம்ப கேலி கூத்தா இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்கும் வந்து மேல இருக்கவன் தான் காரணம்னு இவனுக்கு ப்ளேம் பண்ணிட்டு, ஆக்சுவலா சொல்ல போனா டிஎம்கேக்கு 40 ஓட்டு வரணும்னு எங்களுக்கு ஆசையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் ஓட்டு போடல. பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டோம். நீ இங்க வந்து இல்ல காங்கிரஸுக்கு பதிலா நீ நிக்கிற, அதனால உனக்கு அகைன்ஸ்ட் ஓட்டு பிஜேபிக்கு விழுது. எதுக்கு ஓட்டு போட்டோம்? நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, அட்லீஸ்ட் அதையா பாத்துக்கூடாது. நீ வந்து எனக்கெல்லாம் மத சிரிப்பு சார்பு இல்ல வந்துச்சு ப்ரோ. பூத் இல்ல கமிட்டி மாஸ்டர் மாநாட வந்து வந்து நான் உடனே சொல்லிக்கிறேன். கலாய்ச்சாங்க. இல்ல உங்க பூத்துல இப்ப வந்து வந்து உக்காந்ததே எங்க பசங்க தான். சாரி ப்ரோ நருட்டோ, சொல்லுங்க ஓகே இதுக்கப்புறம். ஓகே ஓகே இல்ல நம்ம இது இந்த அவங்களோட பூத்துல போய் உக்காந்ததே நம்ம பசங்க தான். என்கிட்ட வந்து பெருமையா பேசுறாங்க. இந்த மாதிரி பூத்துல இல்ல உங்களுக்கு ஆளுங்க இருக்கா? டேய், உங்க பூத்துல உக்காந்ததே நாங்க தான்டா. டிஎல்ல ட்ரம்ப போட்டு தர்மடி அடிக்கிறானுங்க, மோடி காணோம் தெரியல. அவனை அடிக்கதான் செய்யணும் ப்ரோ. அந்த ஆளுக்கு வந்து சும்மா வேற வேலை இல்ல. போன் பண்ணிட்டு நீ நிப்பாட்டு ஐயோ, போற. இல்ல அவன் மாமாவால பார்த்து இல்லதான் திரியிறாங்க. எலும்பு போய் சும்மா கிடையாது, கிளப்பி விட்டு போயிட்டான். அதான் நீ பஞ்சாயத்து பண்ணாம இருந்துடலாம்டா. இது அவனுங்களா ஏதாவது ஆச்சுன்னு ஏதாவது பண்ணிருப்பானுங்க, இப்ப திரும்ப வச்சிருக்கிறானுங்க. இது ஏதோ யுஎஸோட அச்சத்துல நம்ம பண்ணது மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ போற சூட்டுல வந்து கண்டிப்பா 3வது நாள்லயே நிறுத்துற மாதிரிலாம் இவங்க வந்து ஒரு தாட்டே இருந்திருக்காது இந்தியன் ஆர்மிக்கு. அவங்களுக்கே இது வந்து ஒரு ஆர்டர் வந்தப்போ ஒரு பெரும் ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். என்னடா நம்ம வந்து ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது நம்மளை நிறுத்த சொல்றாங்களே. ஏன்னா 1977 இதே 71 இதே நெருக்கடி அமெரிக்கா கொடுத்துச்சு. இதுக்கு மேல ஒரு படி எடுத்து வச்சேன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன செய்வேன்னு கேட்டாங்க. எமர்ஜென்சி படத்திலேயே இருக்கு. நீங்க போய் பாருங்க. என்னதான் அரசியலை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஆதரவாளர்லாம் இல்ல. மாற்றான் தோற்ற மலருக்கும் மனம் இருக்கும்னு சொன்னவர் தான் அண்ணா. எதிரி செய்த நல்ல செயலை கூட நம்ம பாராட்டக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கும். நுணுக்க பார்வை இருக்கணும் அரசியலை பொறுத்த வரைக்கும். அவர் அங்க வந்து அம்மையார் இந்திரா காந்தி செஞ்சது தான் சரி. நான் வந்து நீ கொடுக்குற நெருக்கடிக்கும் உன் அச்சத்துலயும் நான் எதுவும் வந்து நிறுத்தல. என் ராணுவ வீரர்கள் அங்க போய் வென்றுட்டு அந்த 900 பாகிஸ்தானி ஆர்மியை அங்கேருந்து அகற்றிட்டு அவங்கள வந்து எங்களோட பாதுகாப்புல தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சரணடைஞ்சிட்டாங்க ஒரே அப்படிங்கிற நிமிஷம். அந்த வெள்ளை கொடியை தூக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாரம் நிறுத்தணும். புரியுதுங்களா? வெற்றிகரமான ஒரு ஸ்டாண்டுல உலகம் நம்மளை பார்க்கும்போது தான் நம்ம அது சில நாடுங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ் எண்ணம் இருக்கும். இந்தியா வந்து இந்த போர்ல வெற்றி பட்டதா உலகம் வந்து அறியக்கூடாது. ஏதோ சமாதானமா முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதான். ஏன்னா சைனாலாம் வந்து இந்தியா ஒரு விக்டோரியஸ் கண்ட்ரியா பார்க்கணும்லாம் ஆசைப்படாது. புரியுதுங்களா? ஸோ இது நம்ம என்னைக்கு எப்படி பண்ணியிருக்கோம்னா 1971 நம்ம வந்து ஒயிட் ஃபிளாக் அவங்க நீட்டினாங்க. வெள்ளை கொடியை தூக்கிட்டாங்க. சரண் அடைஞ்சிட்டோம். எங்களால இனிமே சண்டை போட முடியாது. நாங்க வீழ்த்தப்பட்டோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க ஜெனரல் யாஹியா இல்ல கானோட அது கையெழுத்தே காரணம் இருக்கு. என்ன ப்ரோ? ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பேக் பண்றதுக்கு இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியுதுன்னா அந்த டெசிஷன் வந்து நம்மளுக்கு பேக் பண்றதுக்கு வந்து நம்ம 1971 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இருக்கிற இந்தியாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி இப்ப இந்தியா. அப்பவே நம்ம இந்த நெருக்கடிக்கு இன்னமும் இல்ல ஐயா அடிபட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் 1971 ஒவ்வொரு இருந்த இதை விட இப்போ இல்ல ரொம்ப இல்ல லோவா இருக்குது நரேட்டோ என்ன கம்பேரிட்டிவ். மேட்டர்னா, நம்ம அப்ப இருந்த நம்மளுக்கு மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகம்டா. நம்மளுக்கு இருக்க மிலிட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு அதிகம். ஓகேவா? கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. இல்ல. புரியுதா? அந்த டயத்துல வந்து அப்ப ஆப்போசிட்டா இருந்த நாடுகளும் சரி, இப்ப சைனாலாம் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா இந்திரா காந்தி இவங்களுக்குலாம் வந்து இது ராஜீவ் காந்திக்குலாம் கொடையை பிடிச்சிட்டு போறான். பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் பிரசிடென்ட்ஸ்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடக்கிற ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. ஏதோ வந்து எப்படி சொல்றது, நம்ம இப்படி பேசக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்காங்கல்ல பிரைம் மினிஸ்டர்ஸ். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து சச் ஐயா பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இதுல. யூஎஸ்ல இருந்து அங்க இருக்கவங்கள செயின் கட்டி அனுப்பிச்சிட்டு இங்க அனுப்பிச்சானுங்க தெரியுமா? கால்லயும் கையிலயும். ஆமா ஆமா. அதே இதெல்லாம் வந்து கண்டிப்பா இப்ப இவனுங்க இப்ப இது இவனுங்க தீவிரவாதிங்களாடா. இவனுங்க வந்து இது அரசியல் இவ்வளவு தலைமை பண்பே இல்ல ப்ரோ இவங்க கிட்ட. ஏன்னு நான் சொல்றேன்னா இப்போ அதுதான் 3வது இப்ப நாள் வந்து தலைமை இந்த பண்பு. சீஸ் ஃபயரா அமெரிக்காலாம் நடத்தக்கூடிய வேறு எந்த ஒரு துளி உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சண்டை இது. நீங்க உலகத்துல நல்லா பேர் எப்படி வாங்கணும்னு பாக்குறீங்கன்னா இஸ்ரேல் போறனா தான் தடுத்தேன், அது ஃபெயிலியரு. ரஷ்யா யுக்ரைன் போறனா தான் தடுத்தேன், அதுவும் ஃபெயிலியரு. ஸோ இங்க வந்துட்டு யார் நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க? இவங்க 2 பேர் தான். ஏன்னா நம்ம பணத்தை நம்பி இருக்காங்க, நம்ம உதவியை நம்பி இருக்காங்க, நம்ம வேலைகள் நம்ம பொருளாதாரத்தை நம்பி இருக்காங்கன்னு சொல்லி அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த ஆர்ம் ட்விஸ்டிங் பண்றீங்க. அதாவது அவங்க கையை முடக்கி இந்த மாதிரி இப்ப நீ ஒத்துக்கோடா. ஏன் நான் இதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன்னா இந்தியா ஜெயிக்கிற சூழ்நிலையில இருக்கு. இந்தியா ஜெயிக்கிற சூழ்நிலையில இருக்கு. நம்ம போய் வெற்றிகரமா அதை முடிச்சுட்டு வந்தான்னா
நமக்கு பாசிட்டிவா தான் வரலாறு நம்மள பார்க்கும். கண்டிப்பா 2025ல நடந்த நிகழ்வுகள் இந்தியாவுக்கு வந்து ஒரு வெற்றி. அரசியல தாண்டி ஆனா இந்தியன் அத வந்து மக்களுக்கு ஒரு வெற்றி. எப்படி கிரிக்கெட்ன்னு வந்துட்டா, என்னதான் இருந்தாலும் நாடு வென்று தானே ஆவணும். ஒரு டீம் வென்று தானே ஆவணும். அதுதானே ஒரு சராசரி இந்தியனோட மனப்பான்மை. அரசியல் இல்லாத ஒரு இதுல சொல்றேன். அத வந்து எப்படி ம். அடைஞ்சுட்டா, இந்தியன்ஸ் வந்து வெற்றிகரமா தெரிஞ்சுருவாங்க உலகத்துல. ஒரு மேடையில இருப்பாங்க அப்படிங்கிறத விரும்பாத நாடுகள் தான் இந்த சீஸ்ஃபயர வந்து நம்ம மேல திணிக்குது. நிர்பந்தப்படுத்துது. நம்ம வந்து ஏதோ ஒரு சீஸ்ஃபயர் வருஷமா வந்து இந்த நம்ம அந்த தாக்குதல டெசிஷன் நடத்தி வந்து நம்மளா இருக்கணும். ஆக்சுவலா ஓன் டெசிஷனா இத நம்ம இருக்கணும். இவ்ளோ இல்ல நம்ம இவ்ளோ அழகா பேசுறோம். ஆனா உண்மையா சொல்றேன். அவன் அவ்வளவுதான். ஒண்ணு வேஸ்ட்யா. சிம்பிளா சொல்லணும்னா என்ன தெரியுமா? நம்ம இங்க 1000 பேசலாம். ஓகேவா? 1000 ரைட். சொல்லலாம். இவனுங்க கண்டிப்பா அவனுங்க என்ன நினைக்கிறானுங்களோ அததான் பண்ணுவானுங்க. நம்ம இவ்ளோ கருத்து ஒரு சொல்றோம். இல்ல வணிக இவ்ளோ புரிதலோட மனப்பான்மையோட இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சோன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஏன்னா இல்ல வேற எதுக்கு நீ வந்து அமெரிக்காவோட பேச்ச அது கேட்டு அடிச்ச? இந்தியாக்கு நெறைய இருக்கு ப்ரோ. இந்தியாக்கு இது நெறைய இருக்கு. குஜராத் அதனால தான் வந்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகம் தான். இந்த வணிக மனப்பான்மையோட எடுத்த முடிவுங்கிறத நான் வந்து இத சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா 3வது நாள்லயே என்ன சீஸ்ஃபயர், அதுவும் அவன் மதிக்கவே இல்ல. 3 மணி நேரத்துல உடைச்சிட்டு வந்து திருப்பி உன்ன அடிக்கிறான்னா, அவனுக்கு காசு முக்கியம் இல்லன்னு அவன் நிரூபிச்சுட்டான். அவனுக்கு கொள்கை, ஏன்னா அவனோட இல்ல அவன் கொள்கை, அவனோட அதான் நாட்டோட அவனுக்கு வந்து இலக்கியம் தான் அவன் இல்ல இருக்கான். சிப்ரோ, சிம்பிளா சொல்லிடுறேன். அவனுக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவ்வளவு அவன் வந்து ஆல்ரெடி புரோக்கன்ங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அவனுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம ஐயா வந்து முதல்ல எப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து இருக்கலே ஷேக்கபிளான ஃபவுண்டேஷனு. மேல என்னதான் கட்டினாலும் ஃபவுண்டேஷன் சரியில்லை இப்போதைக்கு இந்தியா. ஒரு கிட்டத்தட்ட 20 12 13 வருஷமா வந்து ஃபவுண்டேஷன் வந்து இருக்க லோவா போயிருச்சு. சும்மா சும்மா அங்கங்க வந்து இந்த அம்பானி மாதிரி ஆளுகளை வந்து ஒரு பெரிய வந்து நடுவுல மட்டும் ஒரு கோபுரங்கள் இருக்கு. சுத்தி உள்ள எல்லா இதுவும் வந்து ஃபவுண்டேஷன்ல உள்ள எல்லா கால்களும் வந்து துருப்புடிச்சு மண்ணா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவன் வந்து அப்படிதான் அடிக்கதான் ட்ரை பண்ணுவான். சோ நம்ம வந்து அவங்க வந்து வணிக மனப்பான்மைங்கிற சுச்சுவேஷன்ல தானே எடுத்தாகணும். ஐயா நம்ம ஆளுங்க கட்டுப்பட்டே வளர்ந்துட்டானுங்க. அவனுங்க கட்டுப்படாதவனுங்க. ஓகேவா? அவனுங்களுக்கு ஈகர் டு அதெல்லாம் தெரியவே ப்ளீஸ் தெரியாது. ப்ரோ. அதாவது நம்ம மத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அலையிற கூட்டம் மாரி. என்னைக்குமே